Sir, I am very much cooperating. I am very much cooperating. Sir, I am very much cooperating. I am very much cooperating. They can search each and every room. They have all rights. Let the police come. Let the income tax come. But they have not found anything. Not even a 10,000 rupees. Sir, I am very much cooperating. I am very much cooperating. சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் இல்லத்திற்கு வெளியே வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் அங்கிருக்கும் தொண்டர்களிடம் பேசினார். அப்போது காலை 4 மணியிலிருந்து வீட்டிலேயே அடைத்து வைத்திருப்பதாகவும் குழந்தையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப முடியவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் முகிலனிடம் கேட்டறியலாம். முகிலன், வெளியே வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசிய காட்சிகளை நம்ம நேரலையில பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு, முழுமையா சொல்லுங்க. வேதவெளி, அதாவது அமைச்சர்கள் அமைச்சர் காமராஜர் மற்றும் தலைமை சுந்தரம் மற்றும் ஆகியோர் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திச்சாங்க. செய்தியாளர் செஞ்சுட்டு அவங்க அதாவது உள்ள சோதனை நடக்கிற இடத்திற்கு நாங்க உள்ளே போனோம். ஏன்னா அமைச்சருக்கு அங்க உள்ள என்ன நடக்குது எங்க தகவல் இது வரைக்கும் எங்களுக்கு தெரிய வரல. வெகு நேரமாக உள்ள சோதனை நடந்துட்டு இருக்கு, என்ன நடந்திருக்கு எனக்கு தெரியணும்னு சொல்லி உள்ள போறதுக்காக முயற்சி செய்தனர். ஆனா முதல்ல காவல்துறையினர் வந்து அவங்களை உள்ள அனுமதிக்கல. பட் ஆனா அமைச்சர்களையும் தலைவாய் சுந்தரத்தையும் மட்டும் உள்ளே அனுமதிச்சாங்க. தற்போது அவங்க உள்ள சென்றிருக்காங்க. இதை தொடர்ந்து தொண்டர்கள் தொடர்ந்து எங்களை உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது அமைச்சர் விஜயபாஸ்கரோட இல்லத்து கதவு முற்றுகையிட்ட வனம் தான் தற்போது இருக்கின்றனர். இதை தொடர்ந்து இருமுறை விஜயபாஸ்கர் வெளியே வந்தார். முதல்ல அவர் வந்தார். அதை தொடர்ந்து சிஆர்பிஎஃப் அவர் அனுமதிக்கவில்லை. அதாவது மீடியா, அதாவது நம்ம செய்தியாளர் நிற்கக்கூடிய இடத்திற்கு அவர் முன்னேறி வந்தார். அப்போது சிஆர்பிஎஃப் காவல்துறையினர் அவர் அனுமதிக்கவில்லை. மறுபடியும் உள்ளே சென்றார். உள்ளே சென்று தனது பிள்ளையும் வெளியே கூட்டு வந்தார். அதாவது காலையிலிருந்து அதிகாலையிலிருந்து இந்த சோதனையானது இங்கு நடைபெற்று வருகிறது. இங்க இருக்க எங்களோட குழந்தைகளை வெளியே அனுப்புவதற்கோ பள்ளிக்கு அனுப்புவதற்கோ இவங்களை அனுமதிக்கவில்லை அப்படி என்ற ஒரு கருத்தை முன்வைத்து விட்டு மீண்டும் உள்ளே சென்றிருக்கிறார்கள். முகிலன், தான் வந்து இந்த ஒரு சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஆனால் காவல்துறையும் பாதுகாப்புத்துறையும் அத்துமீறி செயல்படுவதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் தொண்டர்களிடையே சில விஷயங்களையும் அவர் பேசியிருந்தார். தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் அமைதியாக இருங்கள் என்றும் கூட கூறியிருந்தார். வேறு ஏதேனும் அங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு அவர் பேசியிருந்தாரா? அதாவது வசந்த், தற்போது உள்ளே சிஆர்பிஎஃப் போலீசார் படையினரை தவிர மற்ற யாருக்குமே அனுமதி கிடையாது. கதவுக்கு வெளியேதான் தமிழக காவல்துறையினர் நிற்கின்றனர். அதாவது அதிமுக தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி வழங்க கூறி தமிழக காவல்துறையினர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல உள்ளே இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் படையினரையும் அழைத்து அவர்களை தாங்கள் உள்ளே செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று நீண்ட நேர கோரிக்கையை வைத்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் அவர்கள் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து தொண்டர்கள் தற்போது இந்த கதவை முற்றுகையிட்ட வனம் தான் இருக்கிறார்கள். முகிலன், வெளியே வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் தொண்டர்களிடம் பேசியிருக்கிறார். இருப்பினும் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. இதற்கு என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது வேதவழி, முதல் விஜயபாஸ்கர் சொன்னாருன்னா, நீங்கள் தொகுதிக்கு சென்று அங்கே உங்களோட தேர்தல் பணிகளை கவனிகள் என்று முன்னாடி ஒரு கருத்தை முன்வைத்து விட்டு உள்ளே சென்றார். அதாவது தற்போது இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள், அதாவது மத்திய அரசு ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுகவின் வெற்றி, அதாவது சசிகலா தரப்பின் அதிமுக வெற்றி உறுதியாக விட்டது என்றும் அதை தடுப்பதற்கு வேண்டிய மத்திய அரசு ஐடி அதாவது வருமான வரித்துறையை ஏவி விட்டு தற்போது இந்த செயலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். அதே போல பன்னீர்செல்வமும் இதனுடன் இணைந்து இவர்களுடன் செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை வெகு நேரமாக முன்வைத்து வருகின்றனர். அவருடைய வீட்டிலிருந்து எதையும் கைப்பற்றப்படவில்லை என்றும் கூட ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார். அதேபோல் முகிலன், இன்னும் சோதனை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா?
வசந்த், அதாவது காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை யாருமே வெளிவரவில்லை. அதாவது ஏற்கனவே உள்ளே 4 சிஆர்பிஎஃப் படையினர் உள்ளே உள்ளனர். அதுபோல மேலும் 2 சிஆர்பிஎஃப் படையினர் மறுபடியும் உள்ளே சென்றுள்ளனர். அதாவது 6 பேர் தற்போது உள்ளே சென்றிருக்கின்றனர். இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வசந்த்.